Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So finally நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எங்க சேனல்ல வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல அதுவும் முஸ்லிம்ஸ் கல்யாண வீட்ல எல்லாம் கிடைக்கிற அந்த ஸ்பெஷல் பீஃப் பிரியாணியை வந்து நிறைய பேர் எங்க சேனல்ல ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி. So நான் கடைசியா ஹஜ் பெருநாளைக்கு வீட்ல அந்த ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சபடியால உங்களுக்கும் வந்து வீடியோ எடுத்து இன்றைக்கு ஷேர் பண்ண போறேன். So நீங்க அந்த ரெசிபி பார்க்க ரெடியாடா? Let's begin. அன்றைக்கி வந்து இந்த பீஃப் பிரியாணி செய்கிறதுக்கு நான் எக்ஸாக்டாக ஒரு ஸ்டெப்பில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த அளவில் எடுத்திருக்கிறேன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ யார் சரி ட்ரை பண்ணணுமெண்டா உங்களுக்கு நான் செஞ்ச ஸ்டெப்ஸ் அண்ட் நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் அளவு எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கொள்ளலும். ஸ்ரீலங்காவில் கல்யாண வீட்டிலலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் பீஃப் எடுத்து அவங்க பீஃப் பிரியாணி செய்கிறேன். ஸோ நானும் வந்து இந்த முறை நேரத்தோட பீஃப் எல்லாம் வாங்கி ஃப்ரீஸெல்லாம் பண்ணி அகெயின் அதை வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணி நாங்கள் வளமையாக வந்து பிரியாணி அப்படி தான் செஞ்சு பட்டுறோம். ஸோ இந்த முறை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் செய்யோம் அப்படின்ட்டு பெருநாளைக்கு முந்தின நாள் தான் பீஃப் வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே நான் இந்த பீஃப் பிரியாணி செஞ்சுட்டேன். ஸோ எங்களோட பீஃப் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தா இறைச்சோட கிழங்கையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் மிளகெல்லாம் போட்டு இது ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டேன். இந்த வீடியோ வந்து நான் வளமையாக எடுக்கிற மாதிரி டீட்டெயிலாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆங்கிள்லேயும் க்ளோஸ்அப் வீடியோஸ் எல்லாம் நான் மிச்சம் எடுக்கலை. ஏன்னா இது வந்து பெருநாள் நாள்லே நான் வீடியோ எடுக்கிறேன்றபடியால் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எல்லா ஆங்கிள்ஸ்லையும் எனக்கு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கிறேன். என்னென்ன டீட்டெயிலாக வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக க்ளோஸ்அப்பாக கிளியராக காட்டுறதுக்காக. ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னா எங்கள் பிரியாணிக்கு தேவையான நட்ஸ் ரெய்சின்ஸ் அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து நெய்யில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கொண்டுட்டு இந்த நட்ஸ் ரெய்சின்ஸ் வெங்காயத்தில் அளவெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு எடுத்துக்கொள்ளலும். ஸோ இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ பீஃப் போட்டு தான் இந்த பிரியாணி செய்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து 2 கைப்பிடி அளவு நான் கேஷ்யூ நட்ஸ் 2 கைப்பிடி அளவு ரெய்சின்ஸ் எடுத்திருக்கிறேன். அண்ட் வெங்காயம் பொரிக்கிறதுக்கும் கூட ஒரு 4 பெரிய வெங்காயம் அளவு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ எங்கள் நட்ஸ் ரெய்சின்ஸ் வெங்காயம் எல்லாமே ஃபஸ்ட் நெய்யில் பொரிச்சு எடுத்தது பிறகு மூணாவது ஸ்டெப் நான் என்ன செஞ்சேன்னா எங்களோட கிரேவி எங்களோட ஆக்சுவல் அந்த பிரியாணிக்கு வந்து தேவையான அந்த பீஃபோட கிரேவி வந்து செய்கிறதுக்கு தொடங்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு டீப்பான பானையில் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு நான் நெய் எடுத்திருக்கிறேன். நெய்யில் வந்து வெங்காயம் ஏலக்காய் கருவேப்பட்டை ஜாதிக்காய் ஸ்டார் அனைஸ் அது பிறகு கொஞ்சமாக கராம்பு எடுத்திருக்கிறேன் முழுசாக மிளகு அண்ட் பே லீஃப் இவ்வளோதான். இதெல்லாமே சேர்த்து நாங்கள் வெங்காயத்தை வந்து தாளிக்கிறன்றதை விட ஆல்மோஸ்ட் வெங்காயம் நல்லா பொரியிற அளவுக்கு நான் தாளிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆல்மோஸ்ட் அந்த பொரியிற ஸ்டேஜ் தொடங்குற டைமில் இதில் முழுசாக 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நாங்கள் வந்து நல்லா இதை கொஞ்சம் நேரம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அந்த பச்சை வாசம் போயிட்டு அதில் கலரும் நல்லா மாறி ஒரு கோல்டு கலர் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கொள்வோம். இதில் நான் எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து சிலது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு அளவும் சொல்லிக்கொண்டு போகிறேன். சிலது வந்து ரஃபாக அதில் பேர் மட்டும் நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். பட் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் நான் அதில் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்து நான் என்னென்ன சேர்த்தேன் எந்த அளவில் சேர்த்தேன் அப்படின்றது வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தா எங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கி உங்களுக்கு அப்படியே ஒரு கோல்டு கலர் ஆகிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் முழுசாக பச்சை கொச்சிக்கா அதுக்கப்புறம் கறிக்கொச்சிக்கா கொத்தமல்லி இலை மின்ட் லீவ்ஸ் இது 4ஐயும் சேர்த்து இதையும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கொள்கிறேன். நிறைய ரெசிபிஸ் வந்து நானும் கூட ட்ரை பண்ணியிருக்கிறேன். வெறும் நாங்கள் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி யூஸ் பண்ணி 1 கிலோ மீட்டுக்கோ இல்லாட்டி 1 கிலோ ரைஸுக்கு வந்து பிரியாணி செய்கிற மாதிரி அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். பட் என்ன தான் இருந்தாலும் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் கூடையாக வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்யக்குள்ள உங்களோட பிரியாணி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோட கொத்தமல்லி இலை சேர்த்தது பிறகு அது நல்லா உங்களுக்கு அப்படியே சுருங்கி கொஞ்சம் வாடி வரக்குள்ள இதில் முழுசாக 4 பெரிய தக்காளி நான் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். பழுத்த தக்காளியில் வந்து நல்லா புளிப்பும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் அதை விட உங்களுக்கு டக்குன்னு இந்த கிரேவி செய்கிறதுக்கு தக்காளிக்காய் ஈஸியாக சாஃப்ட்டும் ஆகிடும். ஸோ தக்காளி சேர்த்தது பிறகு இது நல்லா கொஞ்சம் நேரம் சாஃப்ட் ஆகிறதுக்கு இதை மூடி ஒரு 2 நிமிஷம் மாதிரி நான் வைக்கிறேன். அண்ட் இந்த சைடில் நாங்கள் வேக வச்ச எங்களோட இறைச்சி கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டேன்.
நீங்கள் கேட்கல நாங்கள் எதுக்கு இறைச்சியும் கிழங்கையும் ஒண்டுக்கு போட்டு வேக வைக்கிறேன், ஏன்னா மீட் வந்து கூட நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு அண்ட் கிழங்கு வந்து டக்குன்னு வெந்துடுமெண்டு. பட் நீங்கள் இந்த மாதிரி கிழங்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டுட்டா உங்களுக்கு மீட் வேகிற டைமில் கிழங்கும் வந்து நல்லா வெந்து வரும், அதே மாதிரி உடையாமல் உங்களுக்கு அதே ஷேப்பில் அது இருக்கும். அண்ட் அதை விட நீங்கள் கிழங்கு தனியாக வேக வைக்கிறத விட இந்த மீட்டோட வேக வைக்கக்குள்ள உங்களுக்கு அந்த இறைச்சியோட வாசமும் கூட கிழங்குக்குள்ளே போயிட்டு பிரியாணி நீங்கள் சாப்பிடக்குள்ள கிழங்குலேயும் வந்து அந்த பீஃப் பிரியாணி அப்படின்ற ஒரு வாசம் வந்து இருக்கும். ஸோ பேக் டு என்னோட பிரியாணி கிரேவியை பார்த்தா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி அப்படியே கடையிற மாதிரி வந்துட்டு இதில் இப்போ நான் 1/4 கப் அளவு தயிர் எடுத்திருக்கிறேன். அது அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், கொச்சிக்கத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் அளவு கெச்சப், 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், இவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா தக்காளியோடலாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் இதை வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் கொதிக்க வைக்கோம். ஸோ எங்களோட பிரியாணி அந்த கறிக்கு நாங்கள் செஞ்ச அந்த கிரேவி ஒரு மசாலா வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்கிற இந்த டைமில் எங்களோட அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் அரிசியும் வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ இதில் வந்து நான் பானையில் சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக சீரகம், கருவேப்பட்டை, பே லீஃப், ஏலக்காய், கராம்பு அண்ட் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அண்ட் தென் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வர வரைக்கும் நாங்கள் இதை மூடி வைப்போம். அண்ட் இந்த சைட்டில் எங்களோட தயிர் மசாலாலாம் சேர்ந்து நல்லா அப்படியே கொதிச்சு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த டைமில் இதில் வந்து பசும்பால் கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வேக வச்சிருக்கிற கறி அண்ட் அதுக்கப்புறம் கிழங்கு ரெண்டையும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். எங்களோட இறைச்சி கிழங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் இது வெந்திருக்கிறபடியால் இதை வந்து ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு கரண்டியால் மிச்சம் கிளறாமல் உங்களுக்கு அப்படியே பானையாலே சுற்ற எலுமெண்டா அப்படியே சுற்றி இதை வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அதோட மீட் வாசமெல்லாம் இந்த கிரேவியில் போகிறதுக்காக நான் இதை வந்து மீட் இப்போ சேர்த்துருக்கிறேன். அண்ட் இந்த இறைச்சி வேக வச்ச தண்ணியை வீசாமல் இதை எடுத்து வைங்க. கடைசியாக நாங்கள் தம்மில் போடக்குள்ள இது எங்களுக்கு யூஸ் ஆகும். அரிசி தண்ணி வைக்கக்குள்ள வலிமையாக நீங்கள் வைக்கிற அளவை விட ஒரு 2 கப் கூட வச்சுக்கொண்டாலே போதும். அதை விட நிறைய வந்து அரிசியில் நாங்கள் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது வடித்தோம்னா நிறைய எங்களோட மசாலாவோட வாசம் எல்லாம் தண்ணியோடே போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக கூட வச்சாலே போதும். நீங்கள வந்து எங்களோட பீஃப் கிரேவி ரெடி ஆகிட்டு எங்களோட பிரியாணிக்கு நாங்கள் செஞ்சு வச்சுருக்க இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு இதை வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி எங்களோட ரைஸை வந்து நான் கொண்டு வந்து லேயர் பண்ணுற வரைக்கும் இது ஆஃப்லேயே இருக்கட்டும். அண்ட் பொதுவாக பிரியாணிக்கு எல்லாமே நானும் கூட முக்கால்வாசி அரிசி வெந்ததுக்கு பிறகு தான் அதை வந்து தம்லையோ அப்படி இல்லாட்டி கறியில் வந்து சேர்த்துட்டு லேயர் பண்ணி தம்மில் போட்டுறேன். பட் அரிசியை வந்து முக்கால்வாசி குக் பண்ணாமல் கொஞ்சம் கூட நேரம் தம்மில் போடுறதுக்காக அரை வேகலில் நீங்கள் இறக்கிட்டு அப்படின்ட்டா உங்களுக்கு ஒரு 3/4 மணித்தியாலும் தம்மில் போட்டு அதை வேக வைக்கக்குள்ள சோத்துலேயும் கூட நல்லா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கூட நேரம் தம்மில் வைக்கிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சோறுலேயும் கூட அந்த நீங்கள் சேர்க்குற மீட்டோட வாசம் வந்து இன்னும் நல்லா இறங்கும். ஸோ அதனால் நான் அரிசியை வந்து இன்றைக்கி அரை வேகலில் மாதிரி இறக்கிட்டு மிச்சம் இதில் குக்கிங்கை வந்து ஒரு 3/4 மணித்தியாலும் நான் தம்மில் தான் போட போகிறேன். உங்களுக்கு விளங்குறோ தெரியா, நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை எடுத்தேன். அரிசி வந்து எனக்கு இப்போ அரை வேகலில் தான் இருக்கிறேன். இது அது ஹார்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் தான் உடையிற, மற்றபடி அது வந்து இன்னும் அப்படியே பச்சையாக தான் இருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ எங்களோட பீஃப் பிரியாணி நாங்கள் லேயர் பண்ணுற டைம் லேயர் பண்ணக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுப்பை ஒண்டோ நல்லா குறைச்சி வச்சுட்டு டக்குண்டு வந்து லேயர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமெண்டா அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே கம்ப்ளீட்டாக மெதுவாக வந்து உங்களுக்கு லேயர் பண்ணி உங்களுக்கு தம்மில் போடலும். அதுக்காக கம்ப்ளீட்டாக இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஓமாக இருக்கக்குள்ள நீங்கள் செஞ்சேன்டா தான் உங்களுக்கு அது ஈஸியாக சூடாகி அப்படி ஆவி வர தொடங்கும். அப்படி இல்லை நீங்கள் ரைஸும் இந்த கறியும் ஆறுனதுக்கு அப்புறம் செய்கிற அப்படின்ட்டா உங்களுக்கு அகெயின் இது ஆரம்பத்துலேருந்தே சூடாகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொள்ளுங்க. இந்த பிரியாணி கிரேவிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஏன்னா இதே பானையில் தான் நான் இன்றைக்கி தம்லையும் போட போகிறேன்.
உங்களோட பானை வந்து ஃப்ளட்டான பானை, கொஞ்சம் அகலமான பானை அப்படின்டா உங்களோட கிரேவிக்கு மேலே அப்படியே உங்களுக்கு வேக வச்ச சோறை போட்டு உங்களுக்கு தம்மில் போடலும். பட் ஏண்ட மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு குழியான டீப்பான பானை அப்படின்டா ஒரு 2 லேயர் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா அந்த பீஃபோட வாசமெல்லாம் சோறில் நல்லா இறங்கும். ஸோ எல்லா பிரியாணி மாதிரி தான் இந்த பிரியாணிலையும் நான் லேயர் பண்ணக்குள்ள இதில் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ், வெங்காயம் பொரிச்சது, ரெய்சின்ஸ், நட்ஸ், ரோஸ் வாட்டர் எல்லாமே சேர்த்துருக்கிறேன். இதில் வித்தியாசமாக சேர்த்துருக்கிற 2 இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தா பசும்பால் அண்ட் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். பிரியாணிக்குள்ளே எப்படி வெனிலா எசன்ஸ்ன்னு யோசிக்கலாம். எங்களோட ஸ்ரீலங்கன் பிரியாணிலலாம் மைல்டாக ஒரு ஸ்வீட்ஸோட ஒரு வாசம் வந்து எல்லா கல்யாண வீட்டில் நீங்கள் போயிட்டு சாப்பிட்ற பிரியாணியில் வந்து ஒரு மைல்ட் ஸ்வீட்டோட வாசம் வந்து இருக்கும். அது வந்து அவங்க சேர்க்குற இந்த வெனிலா எசன்ஸால் தான். ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் ரோஸ் வாட்டர்லாம் சேர்க்கக்குள்ள இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் லைட்டாக படுத்தி செஞ்சு பாருங்கள். ஐம் ஷூர் நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச பிரியாணியோட வாசத்தை விட இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். அண்ட் கடைசியாக வந்து தம்மில் இதை போடுறதுக்கு முதல்ல மேலால் கொஞ்சம் உருக்கின நெய்யும் நான் எடுத்திருக்கிறேன். இவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் ரெசிபியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஈஸியாக இது செஞ்சு கொள்ளையிலும். பட் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்றைக்கி நான் சொன்னதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய பிரியாணி வந்து இப்போ தம்மில் போட ரெடி. இதை எக்ஸாக்டாக நான் 50 நிமிஷம் தம்மில் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் 3/4 மணித்தாலும் தம்மில் போட்டுறா கட்டாயம் மைண்டில் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட அரிசி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப்வே உங்களுக்கு குக்காக இருந்தாலே போதும். அதுக்கு மிச்சம் குக்கானண்டா நீங்கள் தம்மில் போடுற அளவையும் வந்து குறைச்சி கொள்ளணும். பிரியாணி என்றாலே கட்டாயம் ஸ்ரீலங்காவில் வந்து வினாக்கிரி அச்சார் ஒரு சைட்டில் இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் செஞ்ச வினாக்கிரி பேஸ்ட் இருக்கிறபடியால் நான் இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், கறிக்கொச்சிக்கா அண்ட் சும்மா ரெகுலர் கொச்சிக்காலாம் போட்டு இதை பெரட்டி நான் எடுத்துட்டேன். அண்ட் என் சேனலில் வந்து ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்து அவங்க வந்து என்னோடய வினாக்கிரி அச்சார் ட்ரை பண்ணியிருந்து அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற அவங்களுக்கு பேஸ்ட் வந்து லூஸாக இல்லை அப்படின்ட்டு. ஏன்டே உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் என்னோட பேஸ்ட் வந்து நல்லா திக்காக தான் இருக்கிற. இதில் வெங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு தான் இது வந்து உங்களுக்கு அப்படியே தண்ணி விட்டு லூஸ் ஆகும். ஸோ உங்களோட பேஸ்ட்டும் திக்காக இருக்கிற அப்படின்ட்டா கவலைப்பட வேணாம். இதில் நீங்கள் கொஞ்சம் மேலியாக சாப்பிட்றதுக்கு முதல்ல வெங்காயம் போட்டு பெரட்டி வச்சுட்டேன்டா அது வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து இன்றைக்கி நான் வீட்டில் கோழியும் பொரிச்சிருந்தேன். இதில் ரெசிபி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மெயினாக எங்களோட ஸ்ரீலங்கன் பீஃப் பிரியாணி ரெசிபியை காட்டிருக்கிறபடியால் நான் வேறு எந்த ரெசிபிஸுமே இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ அவ்வளோதான், 50 நிமிஷம் தம்மில் போட்டு எங்களோட பிரியாணி ரெடி. 50 நிமிஷம் தம்மில் இருந்தால் ரைஸ் வந்து ஒரு வேளை குழஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாங்கள் 50 நிமிஷம் தம்மில் போட்டும் கூட சோறெல்லாம் நல்லா உதிர்ந்து கம்ப்ளீட்டாக குக்காகி அப்படியே உதிர்ந்து ஒட்டாமல் பூ மாதிரி இருக்கிற. அதுக்கு காரணம் என்னென்னா நான் அரிசி அரைவேகளில் இறக்கினபடியால் தான். ஸோ அவ்வளோதான் எங்களோட ஈஸியான ஸ்ரீலங்கன் பிரியாணி. சில சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான் எங்களோட ஸ்ரீலங்கன் பிரியாணியில் வந்து நாங்கள் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறேன். அதெல்லாமே இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டியிருக்கிறேன். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி வந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி பீஃப் பிரியாணிக்கு வீட்டில் கோழி பொரிச்சது, அதுக்கப்புறம் வினாக்கிரி அச்சார் அண்ட் தயிர் சம்பல் இது வச்சு தான் சாப்பிட்டேன். பட் பொதுவாக ஸ்ரீலங்காவில் கல்யாண வீட்டிலலாம் பீஃப் பிரியாணியோ இல்லாட்டி எந்த பிரியாணி செஞ்சாலுமே சைட் டிஷ்ஷஸ்ன்னு பார்த்தா கட்டாயம் மாஸ் சம்பல் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் கடலைக்கறி இருக்கும் அண்ட் கட்டாயம் வினாக்கிரி அச்சாரும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி செஞ்சுட்டு அந்த 3 சைட் டிஷ்ஷஸோடு தான் இந்த பிரியாணி சாப்பிடணும் அப்படின்டா இந்த 3 சைட் டிஷ்ஷஸோட இண்டிவிஜுவல் ரெசிபீஸ் நான் என்னோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதில் லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யார் சரி செய்யணும் அப்படின்டா உங்களுக்கு பார்த்து செஞ்சு கொள்ளையிலும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ வெரி ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பிளேயில் போன மாதிரி அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக போயிருக்கும். ஏன்னா இது வந்து பெருநாளாண்டே செஞ்சபடியால் எனக்கு எல்லா ஆங்கிள்லேயும் அப்படியே மெதுவாக இருந்து கொண்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கன்வீனியனாக இருக்கல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கிளியராக இல்லை, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற இந்த பிரியாணி செய்கிறதுல அப்படின்டா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் போடலும், நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
So that's it for today everyone. Thank you really so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கு சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you really so much. I'll catch you all next time. Bye everyone.